ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Syntax Academy. நம்ம டைம் அண்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து டைம் ஒர்க் எஃபிஷியன்சினா என்னன்றதை பார்த்தோம். அதோட பேசிக் ரிலேஷன்ஷிப் என்னன்றதையும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் அதோட நெக்ஸ்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன ரீகேப்போட போவோம். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் போன வீடியோவில்? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம்ன்றதை கற்றுக்கிட்டோமா? இந்த ஒரு ஃபார்முலா இருந்தால் போதும். எஃபிஷியன்சினா என்னன்னு கற்றுக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். டைம்னா என்னன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை டைம். அதே மாதிரி டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. அப்புறம் இந்த டோட்டல் ஒர்க்கை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்க இதை வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம்னா அதுதான் டோட்டல் ஒர்க். சரிங்களா? அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எஃபிஷியன்சி. அவ்வளோதான்ப்பா. இப்போ பாருங்க, ஏ கம்ப்ளீட்ஸ் 3/5 ஆஃப் அ ஒர்க் இன் 12 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஹீ கம்ப்ளீட் தி என்டையர் ஒர்க்குன்றதை கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஏ வந்து 3/5 ஆஃப் தி ஒர்க்கை வந்து 12 நாளில் முடிக்கிறாராம். இப்போ ஒரு பார்ட் ஆஃப் தி ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது 3/5 ஆஃப் ஒர்க் இன் 12 டேஸ் அப்படின்ற சொல்கிறாங்க. இப்போ இது ஈக்குவல் டு மாதிரி தான். இது இந்த சைட் கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகுமா? 12 இன்ட்டு 5/3 அப்படிங்க அடித்தோம் அப்படின்னா 20 டேஸ். டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பையும் வந்து எழுதக்கூடாது. டேரெக்டாக இப்போ 3/5 சொல்லியிருக்காங்களா, 3/5 சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து 1 டைம்ஸு, இங்கே வந்து 4 டைம்ஸு, இங்கே வந்து 4 5 சார் 20ன்றதை நீங்கள் மைண்ட்லேயே வந்து கேல்குலேட் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் சால்வே பண்ணக்கூடாது. எக்ஸாமில் இப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஸ்டெப்லேயே வந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? ஆன்சர் வந்து 20 டேஸ். எடுத்து பார்க்கலாம். அதே இதுதான். இங்கே பாருங்கள், ஏ கம்ப்ளீட்ஸ் 2 அதாவது ஏ பை பி ஆஃப் ஒர்க் இன் எக்ஸ் டேஸ் அப்படின்றது கொடுத்தாங்கன்னா கொடுத்துருக்க எக்ஸு இன்ட்டு ஏ பை பியை வந்து பி பை ஏன்னு போட்டிங்கன்னா டோட்டல் ஒர்க்கை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? டோட்டல் டைம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம் பாருங்க, ஏ கம்ப்ளீட்ஸ் 5/8 ஆஃப் அ ஒர்க் இன் 15 டேஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஹவு மெனி மோர் டேஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபினிஷ் தி ரிமைனிங் ஒர்க்ன்றதை கேட்குறாங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்க, டோட்டல் டைம் வந்து அவங்க கேட்கல. இப்போது 15 நாளில் வந்து 5/8 பார்ட் ஆஃப் தி ஒர்க் முடிச்சிட்டாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ பார்ட் இருக்குது? 3/8 பார்ட் ஆஃப் தி ஒர்க்கை எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் டைம் கண்டுபிடிக்க நமக்கு தெரியுமா? டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிப்போம்? கொடுத்துருக்க டேஸ் 15 டேஸ் இன்ட்டு எத்தனை பார்ட் ஆஃப் தி ஒர்க்கை கொடுத்துருக்காங்களோ அது உல்டாவாக போடணுமா? 8/5 படித்தோம் அப்படின்னா டோட்டல் டைம் வந்து 24 டேஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து 5/8 பார்ட் ஆஃப் தி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் 15 டேஸ் அப்படின்னா மீதி இருக்க 3/8 பார்ட் ஆஃப் தி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மைனஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? இதை மைனஸ் பண்ணால் 9 டேஸ். சரிங்களா? 9 டேஸில் தான் ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, ஏ கம்ப்ளீட்ஸ் 2/5 ஆஃப் தி ஒர்க் இன் 8 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. பி கம்ப்ளீட்ஸ் 3/7 ஆஃப் தி ஒர்க் இன் 9 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து டேரெக்டாக சொல்லிடலாமா? 8 இன்ட்டு 5/2 தான் ஏவோட டோட்டல் டைம். முடித்தோம் அப்படின்னா 20 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் அந்த ஒர்க்கை. இதே பி வந்து எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார்? 9 இன்ட்டு 7/3 முடித்தோம் அப்படின்னா 21 டேஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள், எஃபிஷியன்சி ரேஷியோ கேட்டிருக்காங்க, டைம் ரேஷியோ கேட்கல. சரிங்களா? நமக்கு தேவை, நமக்கு கண்டுபிடிச்சது என்ன? டைம். சரிங்களா? டைம் என்ன? ஏ பை பியோட ரேஷியோ வந்து 20:21. ஓகேவா? நமக்கு தெரியும் எஃபிஷியன்சியை வந்து உல்டாவாக போட்டோன்னா டைம். அப்போது 21:20 தான் இதோட எஃபிஷியன்சி. சரிங்களா? அடுத்து இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் டி டேஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. இப்போ 20% ஆஃப் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 100 டேஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். ஆஃப் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 100 டேஸ். சரியா? இப்போனா இவங்களோட டோட்டல் டைம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. என்ன பண்ணணும்னா டேரெக்டாக டி, அதாவது டினா டேஸ். ஓகேவா? இங்கே 100 டேஸா? 100
இன்ட்டு 100/x. ஓகேவா? பெர்சன்டேஜ்ன்றனால 100 எத்தனை பெர்சன்டேஜ், இப்போ எத்தனை பெர்சன்டேஜ் வந்து எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம், 20%. இப்போ அடித்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களா, 1 டைம்ஸு, இங்கே வந்து 5 டைம்ஸு. டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 500 டேஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனாலுமே இப்போ சம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்க, A கம்ப்ளீட்ஸ் 40% ஆஃப் ஒர்க் இன் 8 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா 100 டேஸில் வந்து 100% வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. சரிங்களா? 40% வந்து 8 டேஸ்னா 100% என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இதை அடித்தோம் அப்படின்னா இது வந்து 4 டைம்ஸ் அடித்தோம்னா இங்கே 2. இது 100 ஆக்கிறதுக்கு இங்கே இன்டூ 10 அதே மாதிரி இங்கே இன்டூ 10 பண்ணிங்கன்னா 20 டேஸில் வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட் என்னன்னு, இப்போது 40%னா 40/100 இந்த பக்கம் இருக்குமா, இந்த சைடு வந்து 8 டேஸ்ன்றது இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 8 × 100/40. சரிங்களா? படித்தோம் அப்படின்னா இங்கே 1 டைம்ஸு, இங்கே வந்து 5 டைம்ஸு அடித்தோன்னா 20. சரியா? இப்போது 40% அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஃப்ராக்ஷன் வேல்யூவில் கன்வெர்ட் பண்ணிடணும். இப்போது 40/100 நீங்கள் எடுக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கு பதிலாக இதை அடிச்சுட்டு 2/5. ஓகேவா? 2/5ன்றது தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படி போட்டால் தான் சம்மை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், A complete 60% ஆஃப் தி ஒர்க் இன் 18 டேஸ். ஓகேவா? ஹவு many அடிஷ்னல் டேஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபினிஷ் தி ஒர்க். ஓகேவா? இப்போ வந்து 60%னா என்ன, 3/5வா? 3/5 ஆஃப் தி ஒர்க்கை வந்து 18 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 டைம்ஸு 6 டைம் மொத்த ஒர்க்கை வந்து 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணோன்னா 30 டேஸு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 18 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹவு many அடிஷ்னல் டேஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபினிஷ் தி ஜாப். இப்போ அடிஷ்னல் டேஸ் என்ன, இந்த 18 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடச்சிரும். ஓகேவா? மொத்த வேலை வந்து 30 டேஸு, அதில் வந்து இவங்க 18 டேஸ் தான் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ இன்னும் எத்தனை நாள் வந்து அவங்க வேலை செய்யணும்னு கேட்குறாங்க, 12 டேஸ் வந்து அவங்க வேலை செய்யணுன்றதை கேட்குறாங்க. அவ்வளோதான்ப்பா. இந்த சம் பாருங்களேன், A கம்ப்ளீட்ஸ் 40% ஆஃப் தி ஒர்க் இன் 12 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹிஸ் எஃபிஷியன்சி தென் இன்க்ரீஸ்டு பை 25% அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹவு many மோர் டேஸ் டு ஃபினிஷ் தி ஒர்க் அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது 40% ஆஃப் தி ஒர்க்கை 12 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாராம். மீதி இருக்க 60% ஆஃப் தி ஒர்க் அப்போ அவரோட எஃபிஷியன்சி வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஹவு many மோர் டேஸ் டு ஃபினிஷ் தி ரிமைனிங் ஒர்க் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு இந்த 40% ஆஃப் தி ஒர்க் வச்சு 100% ஆஃப் தி ஒர்க்கை கண்டுபிடிக்கலாமா? இப்போ 40% எப்படி எழுதுறான், 40% 40/100 வந்து 2/5ன்னு எழுதுறாமா? 2/5 வந்து 12 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பார்ட்டை வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு, 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரா? இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 30 டேஸு. 40% ஆஃப் தி ஒர்க்கை வந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா மீதி இருக்க 60% கண்டுபிடிக்கணும்னா இந்த 100%லேருந்து 40% மைனஸ் பண்ணி 60% கண்டுபிடிச்சலாமா? 18 டேஸு. இப்போ வந்து இவரோட எஃபிஷியன்சி வந்து 25% அதிகரிக்குதான். அப்போது இவரோட ஓல்டு எஃபிஷியன்சியை வந்து நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா 100 கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது இதை வந்து பேஸாக வச்சா தான் நீங்கள் வந்து செம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதே நியூ எஃபிஷியன்சியை வந்து 125 கன்சிடர் பண்ணிக்கணும். அது என்ன சொல்லியிருக்காங்க, 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட ரேஷியோ 4:5. ஓகேவா? இப்போது கண்டுபிடிச்சிருக்க 18 டேஸை அவரோட எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃபிஷியன்சி வந்து எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றத, எஃபிஷியன்சினா இப்போ நியூ எஃபிஷியன்சி தான் மேலே போடணும், 5/4 அதான் போடணும். அதுதானே 125 டிவைடட் பை 100, கரெக்டாக? இப்போது எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னா 5/4 என்னவா மாறும், 4/5 மாறுமா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டைம் தான் கேட்டிருக்காங்க. ஹவு many மோர் டேஸ் டு ஃபினிஷ் தி ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா டைம்னா 4/5 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 72/5 போட்டோம் அப்படின்னா 14.4 டேஸ் தான் மீதி இருக்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் ஆகுது. சரிங்களா? அடுத்து
ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 24 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. வாட் பர்சன்டேஜ் வில் ஹி கம்ப்ளீட் இன் 6 டேஸ் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது 24 டேஸை வந்து பேஸை வச்சுக்கோங்க. சரிங்களா? டோட்டல் ஒர்க்கு மீதி இருக்கிறது 6 நாள். ஓகேவா? இன்டூ 100 பண்ணிங்கன்னா டேரக்ட் ஆன்சர் போட்டுருங்க. 1 டைம்ஸு, இங்கே வந்து 4 டைம்ஸு. ஆன்சர் வந்து என்ன? 25%. நல்லா பாருங்கள். டோட்டல் ஒர்க்கை வந்து கீழே எழுதுங்க. எவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு, அதாவது 24 சாரி, எவ்வளோ வேலை செஞ்சுருக்காருன்றதை மேலே எழுதுங்க. இன்டூ 100 பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் தி ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்றதை நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? 1/4 இன்டூ 100 வந்து 25%. ஓகேவா? A can complete a work in 30 days. After working for 12 days, what percentage of the remaining work remains? சரிங்களா? இப்போ இவர் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 30 டேஸை பேஸாக வச்சுட்டிங்களா? அப்புறம் 12 டேஸை மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா இன்டூ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 0 4 40% ஆஃப் தி ஒர்க்கை இந்த 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வேலை மிச்சம் இருக்குது? 60% மிச்சம் இருக்குது. அப்படின்னா தான் 100% வரும். அவ்வளோதான். 60% ஆஃப் தி ஒர்க் வந்து ரிமைனிங். இங்கே பாருங்க, இஃப் ஏ ப்ளஸ் பி எஃபிஷியன்சி இஸ் known அண்ட் ஏஸ் எஃபிஷியன்சி இஸ் known, அதாவது ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சியும் ஏ எஃபிஷியன்சியும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போது இது 2 எஃபிஷியன்சி, இப்போ இதுக்கு வந்து 5 இருக்குது, இதுக்கு வந்து ஒரு 2 இருக்குது அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ பண்ணோம் அப்படின்னா பி கிடச்சிருமா? அதே மாதிரி 5 மைனஸ் 2 பண்ணிங்கன்னா இது இருக்க எஃபிஷியன்சி 3 கிடச்சிரும். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, ஏ ப்ளஸ் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 8 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பியோட டைம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து 8 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏ மட்டும் வந்து 12 டேஸில் வந்து ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ பி என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? எல்சிஎம் மெத்தடே போடுவோம். எல்சிஎம் எடுங்க. 8க்கும் 12க்கும் எல்சிஎம் 4 டைம்ஸில் எடுக்கலாமா? 4 2 இங்கே 3 4 2 சார் 8 3 சார் 24. சரிங்களா? 24 இங்கே அந்த எஃபிஷியன்சி வந்து 3 வந்துடும், இங்கே வந்து 2 வந்துடும். சரிங்களா? இந்த எல்சிஎம் மெத்தட் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக புரியும். இப்போது ஏ ப்ளஸ் பிலேருந்து ஏ மைனஸ் பண்ணால் பின்றது தெரியும். அதே மாதிரி எஃபிஷியன்சி வந்து மைனஸ் பண்ணாங்க. 3 மைனஸ் 2 வந்து மீதி இருக்க எஃபிஷியன்சி 1. சரிங்களா? இப்போது டோட்டல் டைமுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஓகேவா? டோட்டல் ஒர்க் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 24ன்றதை கண்டுபிடிச்சிட்டோமா? 24 டிவைடட் பை கண்டுபிடிச்ச எஃபிஷியன்சி வந்து 1. அப்போது 24 டேஸ் தான் பியோட டைம். அப்பா அடுத்து ஏ ப்ளஸ் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 20 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபைன் பிஸ் டைம். அதே சம் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இது வந்து போடுறேன். ஏ ப்ளஸ் பி வந்து எத்தனை நாள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரா? 12 நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரா? ஏ மட்டும் 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போது பியோட டைம் வந்து கண்டுபிடிக்கணுமா? சரிங்களா? இதுலேருந்து மைனஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது எல்சிஎம் மெத்தட் போடுங்க. 12 20 எல்சிஎம் எடுங்க. இப்போ 4 டைம்ஸு 3 5 4 3 சார் 12 12 5 சார் 60. சரிங்களா? இதோட எஃபிஷியன்சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதோட எஃபிஷியன்சி வந்து 5 டைம்ஸு, இதோட எஃபிஷியன்சி 3 டைம்ஸு. இதை மைனஸ் பண்ணோன்னா பியோட எஃபிஷியன்சி என்ன? 2. நம்ம என்ன கேட்குறாங்க? டைம் தான் கேட்குறாங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் என்ன? 60 டிவைடட் பை எஃபிஷியன்சி என்ன? 2. அடித்தோம் அப்படின்னா 30 டேஸ் தான் நமக்கான ஆன்சர்ப்பா. அடுத்து பாருங்க, ஏ பி அண்ட் சி டுகெதர் கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 6 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏ மட்டும் 18 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாராம். பி வந்து பியும் 18 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாரா? சியோட டைம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கும் நீங்கள் வந்து எல்சிஎம் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க வந்து 6 நாள் ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏ மட்டும் 18 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு, பியும் 18 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலேருந்து
-a - b பண்ணோம்னா மீதி இருக்க c கிடச்சிருமா? அவ்வளோதான்ப்பா. இந்த 3த்துக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 6 18 18 6 போடலாம் அப்படின்னா 1 டைம்ஸ் 3a 3a 6 3 சார் 18 18 தான் வந்து டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? இதோட எஃபிஷியன்சி பாருங்கள். இங்கே வந்து 3a, இங்கே வந்து 1, இங்கே வந்து 1. சரியா? இப்போ 3 - 1 -1 அப்படின்னா 3 - 2 வந்து 1 தான். ஓகேவா? அப்போ சியோட டைம் என்ன? சியோட டைம் வந்து டோட்டல் ஒர்க் என்ன? 18 டிவைடட் பை 1. எஃபிஷியன்சி 1 பண்ணோம் அப்படின்னா 18 டேஸ் தான் சி வந்து தனியாக வேலை செஞ்சுருப்பாரு. அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் தான் இருக்குமா? A plus B plus C can complete a work in 8 days. அதே மாதிரி A வந்து 24 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. B வந்து 16 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்படின்னா மீதி இருக்க C வந்து தனியாக வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்கலாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா இல்லைன்றதை நான் சொல்கிறேன். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. இப்போ வந்து ஏபிசி மொத்தம் 3 பேர் வந்து வேலை செய்வாங்களா? இவங்களே வந்து செட்டாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா, இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து ஒரு வேலையை செய்கிறாரு. அதே மாதிரி பி ப்ளஸ் சி வந்து ஒரு வேலையை செய்கிறாரு. அதே மாதிரி சி ப்ளஸ் ஏ வந்து ஒரு வேலையை செய்கிறாரு. ஓகேவா? இவங்களோட எஃபிஷியன்சி வந்து எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இவங்க எஃபிஷியன்சி வந்து ஒய்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இவங்க எஃபிஷியன்சி வந்து ஜெட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது இவங்க 3 பேரும் வேலை செஞ்சாங்கன்னா, இன்கேஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் வேலை செஞ்சாங்கன்னா இவங்க எஃபிஷியன்சி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ 3 பேர் வேலை செஞ்சாங்கன்னா உங்களோட எஃபிஷியன்சி என்ன? எக்ஸு ஒய் ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டா. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்க ஏ இங்கே இருக்க ஏ வந்து 2a ஆகிடுமா? 2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 2c. இது எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் சின்னு எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இப்போது a ப்ளஸ் b ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி தான் நமக்கு தேவை. a ப்ளஸ் b ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் பை 2. ஓகேவா? இது ஒரு சின்ன ஃபார்முலாவை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது a ப்ளஸ் b ப்ளஸ் சி வேணும் அப்படின்னா இந்த 3 எஃபிஷியன்சி ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களா? ஏ ப்ளஸ் பி வந்து 8 டேஸில் ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பி ப்ளஸ் சி வந்து 10 டேஸ் இல்லை எஃபிஷியன்சி. பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி வந்து 10. சி ப்ளஸ் ஏவோட எஃபிஷியன்சி வந்து 12. சரிங்களா? இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏபிசின்றது கேட்குறாங்க. நான் என்ன பண்ணும்? கொடுத்துருக்க 3 எஃபிஷியன்சி ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணும். 8 ப்ளஸ் 10 ப்ளஸ் 12 பை 2 என்ன வருது? 20 30 டிவைடட் பை 2 சொன்னோம் அப்படின்னா 15 தான் நமக்கான ஆன்சர் தான். அடுத்து இங்கே பாருங்கள். ஏ ப்ளஸ் பி கேன் ஃபினிஷ் ஒர்க் இன் 12 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. பி ப்ளஸ் சி கேன் ஃபினிஷ் ஒர்க் இன் 15 டேஸு. சி ப்ளஸ் ஏ கேன் ஃபினிஷ் ஒர்க் இன் 20 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இன் ஹவு மெனி டேஸ் வில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஃபினிஷ் ஒர்க்? இங்கே நல்லா பாருங்கள். எஃபிஷியன்சியில் டைம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்றத டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஏ ப்ளஸ் பி வந்து 12 டேஸு, பி ப்ளஸ் சி வந்து 15 டேஸு, சி ப்ளஸ் ஏ வந்து 20 டேஸு. ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ. இது மூணுத்தையும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60 வரும். சரிங்களா? 60 வருமா? இதோட எஃபிஷியன்சி வந்து 5, இதோட எஃபிஷியன்சி வந்து 4, இதோட எஃபிஷியன்சி வந்து 3. என்ன கேட்குறாங்க? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஒர்க்கை வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணும்? இதோட 3 எஃபிஷியன்சி ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணும். 5 + 4 வந்து 9, 9 + 3 வந்து 12, 12 டிவைடட் பை 2 வந்து 6. ஓகேவா? இப்போ அடுத்து டோட்டல் டைம் கேட்குறாங்களா? டைம் இஸ் ஈக்குவல் டு
டோட்டல் ஒர்க் என்ன 60 டிவைடட் பை எஃபிஷியன்சி வந்து 6 போட்டிங்க அப்படின்னா 10 வந்து கிடச்சிரும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக போடணும். சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ ஸ்லோவாக வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, A is twice as efficient as Bன்றத சொல்றாங்க. ஸோ டுகெதர் தே கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 டேஸ் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ ஏவோட டைம் என்னன்றது கேட்குறாங்க. இப்போ ஏ வந்து பியோட 2 மடங்கு எஃபிஷியண்ட்டாக அப்படின்னா பியோட பேஸை வந்து 1ஆ கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து டுவைஸ் as எஃபிஷியன்ட்னா 2 டைம்ஸ். சரிங்களா? டுகெதர் தே கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 டேஸ். அதாவது A + B வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12 டேஸ் எடுத்துப்பாங்களாம். சரிங்களா? இவங்க இப்போ A + பியோட எஃபிஷியன்சி என்ன பாருங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 வந்து வருதா? இப்போது டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு A + B என்ன? A + பியோட டைம் என்ன? 12 டேஸா? அதாவது டேஸ் இன்டூ எஃபிஷியன்சி. டேஸ் இன்டூ எஃபிஷியன்சி என்ன? 12 இன்டூ 3 36. ஓகேவா? டோட்டல் ஒர்க் வந்து 36. இப்போ ஏவோட டைம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா டைம் ஆஃப் ஏ வேணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் என்ன? 36 டிவைடட் பை ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 2. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் 18. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். அதாவது டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம், அதாவது டேஸ். ஓகேவா? இந்த ஒன்று ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எல்லா சமமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். A is 50% மோர் எஃபிஷியன்ட் தென் B அப்படின்னா பியோட பேஸை வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ A வந்து 50% அதிகம்னா 1/50%, அதாவது 3/2. ஓகேவா? டுகெதர் தே கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 டேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ A + B வந்து 12 டேஸில் வந்து ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா எஃபிஷியன்சி வந்து 5. ஓகேவா? A + பியோட எஃபிஷியன்சி என்ன? A + B வந்து 5. இப்போனா உங்கள் டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும்னா 12 5 60 தான் டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? இப்போது பியோட டைம் என்னென்னா டோட்டல் ஒர்க், அதாவது டைம் ஆஃப் பி வேணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் என்ன? 60 டிவைடட் பை அவரோட எஃபிஷியன்சி என்ன? பியோட எஃபிஷியன்சி 2. ஓகேவா? அடிச்சிங்கன்னா 30. ஓகேவா? இதுதான் உங்களுக்கான டைம். அடுத்து A கேன் கம்ப்ளீட் 2/5 ஆஃப் தி ஒர்க் இன் 8 டேஸ் அப்படின்னா இங்கே அடிச்சிடும். இல்லைன்னா 4 மொத்தம் A வந்து 20 டேஸில் வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதே மாதிரி B வந்து 60% ஆஃப் தி ஒர்க் இன் 18 டேஸ்னா இப்போது 18 இன்ட்டு 5/3ன்னு போடலாமா? 60% வந்து 3/5, இந்த சைடு வந்துச்சுன்னா 5/3 அப்படின்னா 6 5 30. 30 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இஃப் தி ஒர்க் டுகெதர் ஹவு லாங் வில் தி டேக் டு கம்ப்ளீட் தி ஒர்க்? சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு டேரெக்டாக ஃபார்முலாவே போட்டுடலாம். சரிங்களா? எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது 20 இன்ட்டு 30 டிவைடட் பை 50 போட்டோம் அப்படின்னா 600 டிவைடட் பை 50 முடிச்சோம் அப்படின்னா 12. இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி இந்த சம் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. ஒரு ஃபைனல் ரீகேப்போட போகலாம். இப்போ A/B ஆஃப் ஒர்க் இன் D டேஸ் அப்படின்னா D இன்ட்டு B/A, அதாவது ரெசிப்ரோக்கல் பண்ணி அழுத்தணும். அதே மாதிரி X% ஆஃப் தி ஒர்க் இன் D டேஸ் அப்படின்னா D இன்ட்டு 100/Xன்றதை போடணும். சரிங்களா? இப்போ பியோட எஃபிஷியன்சி வேணும்னா A + B எஃபிஷியன்சிலேருந்து A எஃபிஷியன்சியை மைனஸ் பண்ணிங்கன்னா பியோட எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி A + B + Cயோட எஃபிஷியன்சி வேணும்னா A + Bயோட எஃபிஷியன்சியும் B + Cயோட எஃபிஷியன்சியும் C + A எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். டிவைடட் பை 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ ஒரு கொஷினில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணலாமா, அடுத்து ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணலாமன்றதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சம் போட ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.